அல்லாஹ் தன்னுடைய திருக்குரான்ல இந்த ஜக்காத்தை குறித்து இதனை 8 பிரிவினருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். அந்த 8 பிரிவினர் யாருன்னு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இன்ஷால்லா அதை பார்க்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றோம் பாருங்க. அதுல ஒரு பிரிவினர் தான் முஅல்லஃபத்துல் குலூப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதாவது இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காகவும் என்று அல்லாஹ் தஆலா அந்த 8 பிரிவினர்ல ஒரு பிரிவினரை குறிச்சு சொல்லியிருக்கான். இது முஸ்லிம் அல்லாதவர்களை தான் குறிக்கும். அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களில் யார் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் மனதார அன்பு செலுத்துகிறார்களோ மேலும் அதன் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவர்கள்தான் இந்த உள்ளத்தை ஈர்க்கப்படக்கூடியவர்கள் என்ற பிரிவுல இந்த நான் முஸ்லிம்ஸும் இதுல வரலாம். சோ இந்த நான் முஸ்லிம்ஸாக இருந்தாலும் அவங்க நம்மளுடைய இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அவங்க அன்பு கொண்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அப்படிப்பட்டவங்களுக்கு ஜக்காத் நிதியை கொடுக்கலாம். மேலும் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாத்தின் சிறந்த செயல் பசித்தோருக்கு உணவு அளிப்பதும் தெரிந்தவருக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் கூறுவதும் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ பசியோடு இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் உணவளிக்கலாம். அது முஸ்லிம்ஸாக இருந்தாலும் சரி நான் முஸ்லிமாக இருந்தாலும் சரி. எனவே ஜக்காத்தாக இருந்தாலும் சரி தர்மமாக இருந்தாலும் சரி அதை பெறக்கூடிய நிலைமையில் அவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா நான் முஸ்லிம்ஸ்க்கு கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கான், பூமியில் உள்ள படைப்பினங்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் உங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன் சொல்லியிருக்கான். சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜக்காத் தொகையாக இருக்கட்டும் தர்மமாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் நான் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிறவங்களும் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்கள் தான். அப்போ அவங்களை நம்ம ஒதுக்கவும் கூடாது, அவங்க மீது நம்ம இரக்கம் காட்டக்கூடாது அப்படிங்கறதும் நம்மளுடைய மார்க்கத்துல கிடையாது. இந்த ஜக்காத் நிதியை கொடுப்பதன் மூலம் இஸ்லாம் ஒரு சிறந்த மார்க்கம் என்பதை அந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இறைவன் இதை வலியுறுத்தியுள்ளான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனது ஆட்சி காலத்தில் இந்த அடிப்படையில் தான் ஜக்காத் நிதியை வழங்கியுள்ளார்கள். சோ அதனால முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத் நிதியை தரக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரேதடியாக மறுப்பது தவறானதாகும். எனவே இஸ்லாம் குறித்து நல்ல எண்ணம் கொண்ட முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத் நிதியை வழங்குவதில் எந்த தவறும் இல்லை.